ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ரிலீஸ் ஆன செல்ஸ் அட் ஒர்க்ன்ற ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இருக்க ஜாப்பனீஸ் மூவி ஒன்று தாங்க பார்க்க போறோம். நமக்கு பசிச்சா நம்ம சாப்பிடுறோம், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம். உலகத்தை விட்டே வேகமா போனோம்னா அதுக்கு குட்கா மட்கா கலக்கல் கஞ்சா கச்சச்சான்னு 1000 வழி இருக்கு. மொத்தத்துல நம்ம எடுத்துக்கிறது எல்லாம் போறது நம்ம உடம்புக்குள்ள. ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம உடம்புக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? நமக்கு தும்பல் வர காரணம் என்ன? எதுக்காக நம்ம இருமுறோம்? திடீர்னு உடம்பு சரியில்லாம போதே, அது எப்படி? இப்படி எல்லாமே நடந்தாலும் அடுத்த 2-3 நாள்ல உடம்பு பழைய கண்டிஷனுக்கு போயிடுது இல்லையா? அப்போ அந்த மேஜிக் நடத்துறது யாரு? இப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்க செல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேலை பாக்குது, அதோட கடமை என்ன? கிட்டத்தட்ட உடம்புக்குள்ள நடக்கிற விஷயத்தினால ஒரு மனுஷன் எப்படி வாழறான், அதே உடம்புக்குள்ள நடக்கிற விஷயத்தினால அவன் எப்படி சாவறான் அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலை ரொம்பவே லாஜிக்கா சொல்லியிருக்கிறதாங்க படத்தோட கதை. எந்த ஒரு இடத்துலயும் படம் கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்காது, நல்லா இருக்கும். சோ வாங்க கொஞ்ச நேரம் பயாலஜி கிளாஸ்ல பாய போட்டு உட்காந்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா எடுத்ததும் ஹியூமன் பாடிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். மனுஷ உடம்புல மொத்தமா 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. ஒரு ட்ரில்லியன்ன்றது 1 லட்சம் கோடி. அப்ப 37 ட்ரில்லியன்ன்றது 37 லட்சம் கோடி. அவ்வளவு செல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இதுல ஒரு செல்லும் ஒரு விதமான வேலையை பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? உடம்புல இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்றது இதோட வேலை. அப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸ்னு ஒன்று இருக்குமே, சப்போஸ் உடம்புக்குள்ள டேஞ்சரை ஏற்படுத்துற விஷயம் ஏதாவது நுழைஞ்சிட்டா அதை எதிர்த்து சண்டை போட்டு அழிக்கிறது இதோட வேலை. இப்படி ஒட்டுமொத்த செல்லும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஓய்வில்லாம உழைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மட்டும்தான் நம்மளாம் உயிரோட இருக்கும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே ஒருவேளை உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் மனுஷனா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள இருக்க பல லட்சம் கோடி செல்ஸை மனிதர்களா காட்ட இதுல இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட கலரை வச்சுதான் இவங்க எந்தெந்த செல்ஸ்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா ஒயிட் பிளட் செல்ஸ், இன்னும் நிறைய இருக்கு. போக போக கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். எல்லாம் ஓகேங்க, ஹியூமன் பாடிக்குள்ள இத்தனை லட்சம் கோடி செல்ஸ் இருக்கு, சரி. ஆனா இதெல்லாம் உருவாவது எங்க இருந்து? இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறோம்னா குழந்தையில இருந்து தானே வந்திருக்கோம். சோ எல்லாத்துக்குமே தொடக்கம்னு ஒண்ணு வேணும். அந்த மாதிரி செல்ஸ் உருவாகிற இடம் ரெட் போன் மேரோன்னு உடம்புல இருக்க ஒரு பகுதியில. இங்க இருக்க ஹிமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸ்ன்ற ஒரு அமைப்பு தான் செல்ஸ் எல்லாம் உருவாக்கும். செல்ஸ் எல்லாம் பிறந்ததுமே அதோட கேட்டகரியை வச்சு அதை தனித்தனியா பிரிச்சு அனுப்பிடுவாங்க. இப்போதைக்கு இந்த செல்ஸ் எல்லாம் குழந்தைங்க தானே. குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உடம்புக்குள்ள அவங்க என்ன வேலை பார்க்கணும்ன்றத இப்போல இருந்தே ட்ரைனிங்கா கொடுப்பாங்க. இதை கொடுக்கறது உடம்புக்கு உள்ள இருக்க மேக்ரோ பேஜ்ன்ற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட அங்கம். புதுசா பிறந்த ரெட் பிளட் செல்ஸுக்கு ட்ரைனிங் நடக்குதுங்க. இந்த கூட்டத்துல இருக்க ஒரு குட்டி பெண் பிளட் செல் தெரியாம தனியா ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஒரு ஹியூமன் பாடிக்கு உள்ள நடந்துட்டு இருக்க விஷயம். தனியா மாட்டிக்கிட்டவள யாரோ ஒளிஞ்சு நின்று மிரட்டுறாங்க. மாட்டினியா என்கிட்ட, இன்னைக்கு நீ என் கையில சட்னி தாண்டின்னு. யாரான்னு திரும்பி பார்த்தா நல்லா ஏலியனுக்கு பிறந்த 8 கால் பூச்சி மாதிரி ஒரு உருவம் வந்து நிக்குது. இது உடம்புக்குள்ள புதுசா உருவாயிருக்க பாக்டீரியா. பாக்டீரியாவோட வேலையே உடம்ப நாசமாக்குறது தானே. செல்ஸ் அழிக்க ஆரம்பிச்சிட்டாலே அது நடந்த மாதிரிதான். சோ வாங்கிட்ட இருந்து கணக்கு ஆரம்பிக்கிறேன்னு பாக்டீரியா குட்டி பிளட் செல்ல கொல்ல போகும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஒரு குட்டி ஒயிட் பிளட் செல் உள்ள வரான். ஆஹா அச்சடா, சனி போனம் தனியா போவாதுன்னு சொல்லுவாங்க. நானே ஒரே ஒரு குட்டியை மட்டும் கொலை பண்ண போறமேனு வருத்தத்துல இருந்தேன். நீயா வந்து தலையை கொடுத்து மாட்டின பாத்தியா? சூப்பர் ராஜா. இரு உங்க 2 பேரையும் சேர்த்து கைலாசம் அனுப்புறேன்னு பாக்டீரியா அதோட கையோ காலோ என்ன எழவோ அதை 2 குட்டி செல்ஸை நோக்கி அனுப்புது. அப்ப பாக்டீரியாவோட பின்பக்கமா இருந்து யாரோ அதை சொருவி சாகடிக்கிறாங்க. யாரும் இல்ல, வளர்ந்த ஒயிட் பிளட் செல். எப்படியோ பாக்டீரியாவோட கதையை முடிச்சாச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குட்டி ரெட் செல் சாக போகும்போது தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த செல்லை காப்பாத்த குட்டி ஒயிட் செல் உள்ள வந்தான்ல, இதுல குட்டி ரெட் செல் இம்ப்ரெஸ் ஆயிடுது. இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கடந்து போனதும் குட்டி செல்ஸ் எல்லாம் வளர்ந்து பெரிய செல்ஸ் ஆயிடுதுங்க. அதுல நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, ஒரு குட்டி ரெட் பிளட் செல்லு, அவளும் வளர்ந்துட்டா. அவ தாங்க படத்துல ஹீரோயின். இனிமேல் இந்த உடம்புல ஆக்சிஜனை சப்ளை பண்றதுல நமக்கு ஒரு பங்கு இருக்கு. நமக்கு அந்த கடமையை கொடுத்துட்டாங்கன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கல. அதோட சீனை கட் பண்ணா இவ்வளோ நேரமா எந்த உடம்புக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோமோ ரியல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க அந்த பொண்ணை காட்ட அவளுக்கு ஒரு அப்பா இருக்காரு. சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால்னு இவருக்கு இல்லாத வியாதியே இல்ல. லைஃப் ஸ்டைல் சரியில்லை. குடிக்கிறது, தம் அடிக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, உடம்பு பாழா போச்சு. சோ இனிமேல் ஹெல்த்தியான டயட்டை மட்டும் தான் சாப்பிடணும்னு டாக்டர்ஸ் பொண்ணோட அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்காக பார்த்து சமைச்செல்லாம் வச்சுட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புனதும் லைட்டா இருமுறா. மறுபடியும் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போறாங்க. இந்த டைம்ல ஹீரோயின் கையில ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அதை லங்ஸுக்கு சப்ளை பண்ணணும்னு லங்ஸ் இருக்க இடத்த நோக்கி போயிட்டு இருக்கா. திட்டு திப்புன்னு அந்த இடமே போர்க்களம் ஆகுது. நல்லா மூணுல சுட்ட முறுக்கு மாதிரி வளைவு நெளிவா விகாரமான
உருவத்தோட கெட்ட போட்டிருந்த ஒரு பொண்ணு கூட சில பல ஆளுங்களை கூட்டிட்டு இங்க வந்து செல்ஸ் எல்லாம் கொன்னு குவிக்கிறா. மேட்ரு புரியுதுங்களா உங்களுக்கு? ரியல் லைஃப்ல அந்த பொண்ணு இருமுனால இருமலை வர வச்ச பாக்டீரியாவே இதுங்க தான். ரெட் செல்ஸோட வேலை ஆக்சிஜனை சப்ளை பண்றது மட்டும்தான். சோ இந்த மாதிரி பாக்டீரியாவை இந்த செல்ஸால ஒன்றும் பண்ண முடியாது. பாக்டீரியாஸ் ரெட் செல்ஸை அழிச்சிட்டு இருக்கப்போ லாஸ்டா ஹீரோயின் பக்கம் வர போது அப்போ வந்தான் வென்றான்ன்ற மாதிரி ஒரு ஒயிட் பிளட் செல் உள்ள வந்தான் பாருங்க. பாக்டீரியாவெல்லாம் அடிச்சு ஓட விடுறான். இதை ஹீரோயின் பாக்குறாளா? ஹீரோயினுக்கு என்ன தோணுது? சின்ன வயசுல ஒரு சின்ன பிளட் செல் வந்து காப்பாத்துச்சு இல்ல, ஒருவேளை வந்தவன் அவனாதான் இருப்பானோ அப்படின்னு ஹீரோயின் இந்த ஒயிட் பிளட் செல் பேரை நம்ம ஹீரோன்னு வச்சுப்போம். இவன் கிட்ட போய் பேச்ச போட அவன் பேசுற பேச்சிலே தெரியுது, சே இவன் அவன்ல போல நம்ம தான் ஏமாந்துட்டோன்னு. கரெக்டா அந்த டைம் பார்த்து எமர்ஜென்சி அலர்ட் ஒன்று அடிக்குது. மேல வானத்துல ஒரு டிஸ்பிளே தெரிய கண்ணாடி போட்டுட்டு இருந்த ஒருத்தவன் அவனுக்குன்னு கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒரு செட்டப்பே இருக்கு. டிஸ்பிளேல பேசுறான். உடம்புக்குள்ள திடீர்னு பாக்டீரியா வந்துட்டதுனால அதை அழிக்கிறதுக்கு நான் கில்லர் டி செல்ஸ் அனுப்புறதா அவன் சொல்ல, இது என்ன ப்ராசஸ்னா கண்ணாடி போட்டு ஒருத்தவன் கண்ட்ரோல் ரூம்லாம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தான்ல, அந்த செட்டப்போட பேரு ஹெல்பர் டி செல்ஸ். உடம்புல பாக்டீரியா வந்துருச்சுன்னு மூளைக்கு தெரியும் போது அதை அழிக்கிறதுக்கு அது அங்க இருந்து ஹெல்பர் டி செல்ஸ்க்கு தான் சிக்னல் கொடுக்கும். இவனுங்க அந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்கு கில்லர் டி செல்ஸ்ன்னு இப்ப நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு படையே இருப்பானுங்க. அவங்கள ஏவி விட்டு பாக்டீரியாவை அழிக்கும். அது நடந்துட்டு இருக்க மறுபடியும் ஹீரோ ஹீரோயின் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு பக்கத்துல நிக்கும் போது இந்த ஆளோட முதுகுல ஏதோ ஒரு சிக்னல் காட்டுது. ஹீரோ இருக்க இடத்த சுத்தி பாக்டீரியா ஏதாச்சும் இருந்தா மட்டும்தான் சிக்னல் காட்டும். பக்கத்துல ஹீரோயின் தான் நிக்கிறா. அவ கையில பாக்ஸ் ஒன்னு இருக்கு, மிச்சபடி வேற எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் சிக்னல் காட்டுதுன்னு ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல. இதோட ஹீரோயினும் ஆக்சிஜன் வச்சிருக்க பாக்ஸை லங்ஸ் இருக்க இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ஆக்சிஜனை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறப்போ ஹீரோயின் எடுத்துட்டு போனால பாக்ஸ், அதுக்கு உள்ள இருந்து ஒரு பாக்டீரியா வெளியே வருதுங்க. இது என்னடா பொட்டிக்குள்ள பூகம்பம் அப்படின்னு ஹீரோயின் மறந்து போயிடுறா. என்ன டவுட், இந்த தடவையும் ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். ஆனா பாக்டீரியாவை அடிச்செல்லாம் அழிக்கல. பாக்டீரியாவுக்கு மேல பபுள் மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு அதை லாக் பண்ணிட்டு அந்த செட்டப்பையே ஒரு ராக்கெட்ல ஏத்தி ராக்கெட்டை மேல அனுப்பி வானத்துல ராக்கெட்டை வெடிக்க வைக்க, அதே டைம் ரியல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க இந்த உடம்புக்கான பொண்ணை காட்ட அங்க ராக்கெட் வெடிக்குது. இங்க இந்த பொண்ணு தும்பலை போடுறா. சோ சம்டைம்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்க பாக்டீரியா இப்படி தும்பல் மூலமாகவும் வெளியே வரும். இப்படியே இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போனதும் அங்க படிக்கிற ஒரு பையன் மேல இவளுக்கு செம பெரிய கிரஷ். அவனை பார்த்ததும் உடம்புக்குள்ள ஆட்ரிலின் ரஷ் ஆறா பாயுது. உடம்புக்கு உள்ள இருக்க ஒரு செல்லும் ஆட்ரிலின் சுரக்கிறதுனால சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. நல்லா தாங்க போகுது. வைபை கெடுக்கிறதுக்குனே ஒரு வைபவ் வரான். பையனை சைட் அடிச்சிட்டு இருந்த பொண்ணை தெரியாம அடிச்சு கீழே தள்ளிவிட பொண்ணு கீழே விழுந்ததும் உடம்புக்குள்ள டமால் டுமில்னு பாம் வெடிக்குது. ஹீரோயினுக்கா ஒன்னும் புரியல என்ன நடக்குதுன்னு. இத பத்தி ஹீரோ கிட்ட கேக்குறப்போ, ஒன்னும் இல்லம்மா, வெளியே இந்த உடம்புக்கு ரத்தம் வர அளவுக்கு காயம் பட்டிருக்கு, அதோட தாக்கம் தான் இது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு மிகப்பெரிய பள்ளம். பொண்ணு கீழே விழுந்தால அதனால அவளோட காலில் காயம் ஆயிடுச்சு. அதுல ஏற்பட்ட பள்ளம் தான் இது. இந்த பள்ளத்தை மூடலனா காயம் ஏற்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் போய்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கே காயம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல ரத்தம் வரும். ஆனா கொஞ்ச நேரத்துல ரத்தம் நின்றும். நோட் பண்ணிருக்கீங்கல்ல? நிக்கணும், இல்லனா செத்து போடுவோம். சோ பள்ளத்தை மூடணும், அப்பதான் ரத்தம் வெளியே போகாம நிக்கும். ஆனா பள்ளத்தை எப்படி மூட போறாங்கன்ற கேள்வி வரப்போ லெஃப்ட் ரைட்னு பரேட போட்டுக்கிட்டு சில குட்டி செல்ஸ் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸோட இங்க வராங்க. இந்த செல்ஸ் குரூப்போட பேரு பிளாட்டலெட். இவங்க ஃபிப்ரின்ன்ற ஒரு நியூட்ரிஷனை வச்சு காயம்பட்ட இடத்த, அதாவது அந்த பள்ளத்தை மூடுவாங்க. அதை வச்சு பள்ளத்தை மூடுறதோட மட்டும் இல்ல, மூடப்பட்ட இடத்துல ரெட் செல்ஸ் ஒயிட் செல்ஸ் இவங்கெல்லாம் போயிட்டு அட்டாச் ஆயிடுவாங்க. காயம் சரியாக வரைக்கும் இவங்க அங்கதான் இருப்பாங்க. இப்படி இது முடிய அதோட ரியல் லைஃப்க்கு வந்தா நல்லா மடி இல்லாத மாட்டு உண்டியல் மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல, நம்ம ரியல் லைஃப்ல பார்த்த பொண்ணோட அப்பா. அந்த ஆள் இன்னும் திருந்தவே இல்லைங்க. பொண்ணு ஹெல்த்தியா சாப்பாடு செஞ்சு கொடுத்தும் அதை சாப்பிடாம ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். கூடவே தம்மு வேற. இந்த ஆள் தம்மு அடிச்சிட்டு இருக்கும் போதே இந்த ஆளோட உடம்புக்குள்ள போனா உடம்புக்குள்ள ஒரு பாவப்பட்ட ரெட் செல் இருக்காங்க. இந்த ஆளோட உடம்பு தான் பழா போய் கிடைக்கே. எப்ப பார்த்தாலும் அதை சரி பண்ண ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. போயும் இந்த உடம்புக்குள்ளேயா நம்ம இருக்கணும். ஆண்டவன் ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறான் இவனுக்கு ஒரு கவலை. இத பத்தி இவனோட சீனியர் செல் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்க சடார்னு அந்த இடத்துல மழை வருது. நாங்க இது ஆடி மாச காத்து போர்வை இழுத்து போத்துன்ற மாதிரி மழைலாம் வருது அப்படின்னு பாவப்பட்ட செல் கேக்குறான். அட ஏண்டா நீ வேற, குடிகார பையன் வெளியே குடிச்சிட்டு இருக்கான்டா, அவன் குடிக்கிற சரக்கு தாண்டா இங்க மழையா வருது, தப்பி தவறி கூட அதை நாக்கில் எடுத்து நக்கிட போற சொருவிப்ப. இவன் குடிக்கிற சரக்குனால இவனுக்கு எதுவும் ஆகாமலும் நம்ம தான் பாத்துக்கணும். அதுக்கு ஒரு இடம் இருக்கு, வா நாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சீனியர் பாவப்பட்ட செல்ல ஒரு ஸ்பாட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ட்ரிங்கை கொடுத்து குடிக்க சொல்றான். இந்த ட்ரிங்கோட பேரு ஆல்கஹால் டீகம்போசர். ரெட் பிளட் செல்ஸுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் போறதுனால வெளியே இருந்தால் குடிக்கிறான்ல, அதோட போதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி உடம்பு கான்சியஸ்க்கு வந்துரும். இத ஒரு லேடி செல் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இருந்த ஒரு வயசான செல், அதுக்கு மேல உடம்புல தான் சத்து இல்லையே, உயிர் வாழ முடியாம சாகர கண்டிஷன்ல இருக்கு. செத்த அந்த செல்ல உடம்புல குப்பர் செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்குமா, அது செத்த செல்லை சாப்பிட்டு அதை பாடிக்கு நியூட்ரிஷனா கன்வெர்ட் பண்ணும். அது அங்க நடக்குது. இத பார்த்த பாவப்பட்ட செல்லுக்கு திரும்ப திரும்ப தோன்றது ஒண்ணுதான், இந்த உடம்ப வச்சிருக்கவன் உடம்ப நல்லா வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இவன் உடம்ப நாசமா
ஹேண்ட்ஸம் ஆகிறதுக்கு நம்ம கடைசி வரைக்கும் உழைச்சு 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 சாவணுமா அப்படின்னு காண்டுல கத்திட்டு அங்க இருந்து போறான். இதோட பொண்ணோட உடம்புக்குள்ள போக அங்க ஹீரோ தலைமையில சின்ன ஒயிட் பிளட் செல்ஸுக்கு ட்ரைனிங் நடக்குது. ஒரு சின்ன செல் ஓரளவுக்கு நல்லா சண்டை போடுறான். அவனுக்கு வளர்ந்ததும் ஹீரோ மாதிரியே ஆகணும்னு ஆசை. அதை ஹீரோ கிட்டே சொன்னதும், கண்டிப்பா நீ என்னோடவே பெரிய ஆளா வருவடா தம்பி, இந்தா கிஃப்டா என் கத்தியை வச்சுக்கோ, வளர்ந்து வந்து நீ சண்டை போடணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே அடுத்த கலவரம். நம்மளை சுத்தி எக்கச்சக்கமான பாக்டீரியாஸ் இருக்கு. நமக்கே தெரியாம அது நம்ம உடம்புக்குள்ள போக தான் செய்யும். அப்படி உள்ள வரத தினசரி எதிர்த்து போராடுறது தான் செல்ஸோட வேலை. இப்ப வந்திருக்க பாக்டீரியாஸோட கெட்டப்பெல்லாம் பார்க்கணுமே. நல்லா முள்ளு மேல விழுந்த முருங்கக்காய் மாதிரி உடம்பு முழுக்க முள்ள குத்திக்கிட்டு வந்து அட்டுழியம் பண்றானுங்க. மேட்ரு ஹெல்பர் டி செல்லுக்கு போயிட்டு அவங்க கில்லர் டி செல் அனுப்புறாங்களா, கூடவே ஹீரோவும் வந்துடுறாரு. இவங்க இல்லாம அங்க ஒரு புது செல்லுக்கான இன்ட்ரோ. அந்த செல்லோட பேரு என்கே செல். இவங்களாவது பாடிக்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை போய் அழுங்கிடான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க போவாங்க. ஆனா என்கே செல் இருக்கு பாருங்க, அதுக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய தேவையே இல்ல. பாடிக்குள்ள ஒரு டேஞ்சர் விஷயம் போகுதுன்னா அட் த செகண்ட் இது சம்பவ இடத்துக்கு போய் சம்பவம் பண்ணும். அப்படி இப்ப புதுசா வந்த பாக்டீரியாவெல்லாம் என்கே செல் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க ஒரு பக்கம், கில்லர் டி செல் ஒரு பக்கம், ஹீரோ ஒரு பக்கம் பூந்து விளையாடுறாங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு கஷ்டமோ கஷ்டம். ஹீரோ கிட்ட சொல்லி புலம்புறா, பாருங்க நீங்களா இந்த உடம்புக்காக எவ்வளோ உழைக்கிறீங்க, ஆனா எனக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ற வேலை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? உங்களை மாதிரி இல்லைன்னு எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்குங்க அப்படின்னு ஹீரோயின் புலம்ப, எம்மா நீ என்ன ஆக்சிஜன் கொடுக்குற விஷயத்தை இவ்வளவு அசால்ட்டா பேசுற? உடம்பு ரன் ஆகிறதே செல்ஸ்னால தான். அந்த செல்ஸுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதே நீதாம்மா. நீ எங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கலனா எந்த செல்லுமே உயிரோட இருக்காது. அப்புறம் உடம்பு எப்படி உடம்பா இருக்கும்? நாங்க அடிக்கிறது குத்துறதுன்னு அழிக்கிற வேலை பாக்குறோம்னா நீ ஆக்சிஜனை கொடுத்து ஆக்கத்துக்கான வேலையை பாக்குற. நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குமா? அதுல யாராவது ஒருத்தவங்க அவங்களோட வேலையை சரியா செய்யலனாலும் நம்ம இருக்க உடம்புக்கு சங்குதான். சோ ஆக்சிஜன் சப்ளை பண்ற வேலையெல்லாம் கேவலமா நினைக்காத. நீ இல்லனா நாங்க யாருமே இல்ல, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோ அட்வைஸ போட்டு நொறுக்குறான். இதுக்கு நடுவுல அப்படியே ரியல் லைஃப்க்கு வந்தா உடம்புக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தால, அவளுக்கு கூட ஒரு பையன் மேல கிரஷா இருந்துச்சு. அவனை உசார் பண்ணி வெளியே ஜாலியா அவுட்டிங் எல்லாம் போயிட்டு வரா. பொண்ணுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட அதிகமாவே அவனுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இல்லாம எவ்வளவு சொல்லியும் பொண்ணோட அப்பா நான் பண்றதான் பண்ணுவேன்னு பண்ணிட்டு இருக்கான்ல. பொண்ணுக்கு அது தெரிஞ்சதும், ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? ஆல்ரெடி அம்மா இறந்துட்டாங்க, இப்ப நீயும் என்னை விட்டு போய் என்ன அனாதையாக்க போறியா அப்படின்னு அப்பா கிட்ட சண்டை போடுறா. அந்த ஆள் அவனோட பர்சனல் வாழ்க்கையில தாங்க அப்படி. ஆனா பொண்ணுக்கு ஒண்ணுனா உயிரே விடுவான். இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு ஒரு நாள் கூட லீவ் போட்டது இல்ல. ஏன்னா டெய்லி வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. அவளை படிக்க வைக்க முடியும்னு பொண்ணுக்காக மட்டுமே உழைச்சிட்டு இருக்கான். இதை அப்பாவோட பாஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி பாய் ஃப்ரெண்ட் அதை பொண்ணுக்கு தெரியப்படுத்த அப்பாவோட பாசத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அந்த ஆள் உடம்பை கெடுத்துக்கிறானேன்னு அதை நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியல. வெளியே இப்படி போதா, உடம்புக்கு உள்ள என்னடான்னா செல்ஸ் பிறந்ததுமே அதோட கேட்டகரியை வச்சு அதை தனித்தனியா பிரிச்சிருவாங்க. சின்ன வயசுல இருந்து அது வளர்ற வரைக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ன்ற ட்ரைனிங்க கொடுப்பாங்கன்னு நான் அப்பவே சொல்லியிருந்தேன்ல. இதுல இன்னொரு மேட்டரும் இருக்கு. செல்ஸ் வளரும் போதே இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தேருவாங்களா தேர மாட்டாங்களான்றது தெரிஞ்சிடும். அப்படி தேராத செல்ஸ் எல்லாம் சின்ன வயசுலயே அழிச்சிருவாங்க. ஒரு பையன் ஹீரோ கிட்ட சொன்னான்ல, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரியே ஆகணும்னு. இப்ப அவன் தேர மாட்டான்னு முடிவு பண்ணி அவனை அழிக்கிறதுக்காக ஒரு இடத்த கூட்டிட்டு போக அதை அந்த பையனால ஏத்துக்கவே முடியல. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்புக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், கனவா கண்டேன். இப்படி என் கனவெல்லாம் நொறுக்கி பிஞ்சிலேயே என்ன கொல்ல பாக்குறீங்களே, இதெல்லாம் என்ன நியாயம்? நான் தேராத செல்லுன்னு இப்பவே நீங்க எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு கோவத்துல கத்திட்டு இருந்தவன் திடீர்னு வெறி கொண்ட வேங்கையா மாறி அழிக்க முடியாத பாக்டீரியாவா உருவெடுத்துறான். ஸ்டார்டிங்ல இது யாருக்கும் தெரியல. இங்க சீனை கட் பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்தா, நீ ஒழுங்காவே இருக்க மாட்டேன்னு பொண்ணு அப்பா கிட்ட திட்டினால, அவரோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பும் தெரி வந்துருச்சு. பட் சோகம் என்னன்னா, அப்பா உடம்ப நல்லா பாத்துக்கணும்னு பொண்ணு நினைச்சா, ஆனா இவ உடம்புக்கு செய்வன வைக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாரு போல. ஒரு மாசத்துக்கு முன்னாலதான் இவ உடம்புல ஒரு ராட்சச பாக்டீரியா உருவாச்சு. அது இந்த ஒரு மாச கேப்ல உடம்புல இருக்க ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு இந்த பொண்ணுக்கு இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிருச்சு. இம்யூனிட்டி பவர் குறைஞ்சா எந்த வியாதியா இருந்தாலும் உடனே நம்மள அட்டாக் பண்ணிடும். சோ இம்யூனிட்டி பவர் குறைஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பொண்ணு தொபக்கடின்னு மூக்குல ரத்தம் வழிய மயக்கம் போட்டு உழறா. அடுத்த சீன் லெவல் அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சு புடிச்சு வந்த இவளோட அப்பா டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க, இன்னும் சரியா தெரியலங்க, டெஸ்ட் ரிசல்ட் வந்தாதான் கன்ஃபார்மா சொல்ல முடியும். மிச்சபடி பொண்ணோட ரத்தத்துல இருக்க ஒயிட் பிளட் செல்ஸோட அளவு கம்மியா இருக்கு. அதை ஏத்துறதுக்கு புதுசா அவளுக்கு ரத்தம் கொடுக்கணும். அதை பண்ணுவோம், போக போக அடுத்து என்னன்னு பாத்துப்போம் அப்படின்னு டாக்டர் சொல்லவே, என்னங்க அநியாயம் இது? என் பொண்ணு எனக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணா, எனக்கு எதுவும் ஆகல, வாழ வேண்டிய வளர வேண்டிய பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பொண்ணோட அப்பா ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து அழுன்னு அழுறாரு. இப்படியே இவர் அழுதுட்டு இருந்தா பொண்ணும் பயந்துருவாள்ல. சோ அழுகையெல்லாம் தொடச்சிக்கிட்டு பொண்ணு கிட்ட போய், உனக்கு ஒன்னும் இல்லம்மா, சின்ன ஃபால்ட் தான், சீக்கிரம் சரி பண்ணிடலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தேன்னு வையன், நம்ம உடனே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்ல, அதுக்குள்ள ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. பொண்ணுக்கு வந்திருக்கிறது ரத்த புற்றுநோய், இந்த லிக்யூமியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த வியாதி. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பொண்ணோட அப்பா, வாழ்க்கையில இவ்வளவு நாள் பண்ண கூடாததெல்லாம் பண்ணிட்டோம், நம்ம பண்ணதோட விளைவுதானோ
தானோ என்னவோ நம்ம பொண்ணு அது பாதிச்சிருச்சு, இனிமேலாச்சும் வாழ்க்கையில நல்லதை மட்டுமே பண்ணுவோன்னு இவர் நடந்து வந்துட்டு இருக்க வழியில பிளட் டொனேட் பண்றதுக்கான முகாம் ஒண்ணு நடக்குது. அங்க போய் இவரோட ரத்தத்தை கொடுக்க, அப்ப இவரோட உடம்புக்குள்ள பாவப்பட்ட செல் ஒருத்தவர் இருந்தான்ல, ரத்தத்தை வெளியே எடுத்ததுல அவன் ரத்தத்தோட ரத்தமா சேர்ந்து வெளியே வந்து இதே ரத்தத்தை தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. சோ அப்பாவோட ரத்தத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த பாவப்பட்ட செல் பொண்ணோட உடம்புக்குள்ள போயிடுறான். அங்க மட்டும் என்ன நல்லாவா இருக்கு, பொண்ணுக்கு வந்திருக்கிறது லிக்யூமியா. அப்ப அந்த உடம்புக்குள்ள எவ்வளவு பெரிய போர்க்களம் நடக்கும். இவன் உள்ள போன டைமிங்ல ஏகப்பட்ட செல்ஸ் அங்க செத்து குவிஞ்சிருக்காங்க. மீதி இருக்க ரெட் செல்ஸ் எல்லாம் மத்த செல்ஸுக்கு ஆக்சிஜன் கொடுக்க போராடிட்டு இருக்காங்க. சரியா போச்சு, உடம்பு மாறியாச்சு, இங்க வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா உள்ள வந்ததும் ஒரு உலக போரே நடக்குதே. ஏங்க இங்க என்னதாங்க நடக்குது, என்ன ஆச்சுன்னு பாவப்பட்ட செல் ஹீரோயின் கிட்ட என்கொயரி பண்ண, ஏண்டா புது வீட்டு புண்ணாக்கு, அவன் இங்க ஆக்சிஜனை கொடுக்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடுறான், நீ என்னடானா புதுசா வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிக்கிற, முதல்ல ஆக்சிஜனை எல்லா செல்லுக்கும் சப்ளை பண்ணு, பொறுமையா என்ன ஏதுன்னு சொல்றேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்க, இந்த பக்கம் கில்லர் டி செல்ஸ், ஹீரோ, அந்த என்கே செல் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து உடம்புல ரத்த புற்றுநோய் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் லுக்கியூமியான்னு உடம்புல வந்திருக்க அந்த புது செல்ஸ். அது எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல, அதை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சா மட்டும்தான் உடம்பு சரியாகும். அதை தேடுற வேலையில இறங்குறாங்க. அப்ப சின்ன பையனா இருந்து ராட்சச பாக்டீரியாவா ஒருத்தன் உருவெடுத்தான்ல, அவன் இவங்களுக்கு முன்னால வரான். லுக்கியூமியா செல்ல உருவாக்கி ரத்த புற்றுநோயை வர வச்சதே இவன் தான். என்னதானே ஒன்னத்துக்கும் உதவாதவன்னு கொல்ல பாத்தீங்க, இப்ப பாத்தீங்களா உங்களை விட நான் தான் ஸ்ட்ராங், என்ன கண்டுபிடிக்க முடியாம தேடி அலையறீங்க பாருங்க, இப்பவாச்சும் நான் ஸ்ட்ராங் ஆனவன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு அவன் வம்புக்கு வர, ஏண்டா தம்பி நீ இந்த உடம்புல உருவானதே இந்த உடம்ப காப்பாத்தடா, நீ என்ன அதுக்கு ஆப்போசிட்டா உடம்ப அழிக்க பாக்குற, இதெல்லாம் தப்புடா, உனக்கு கத்திய கொடுத்து நல்லா வாடான்னு சொன்னவனே நான் தான், இப்படி பண்ணிட்டு இருந்த அதே கத்தியால நானே உன்னை போட்டு தள்ள வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் அவன் இன்ஸ்பிரேஷனா நினைச்சிட்டு இருந்ததே ஹீரோவை தான். யார் நம்மள என்ன சொன்னாலும் ஹீரோ நம்மள ஏத்துப்பாரு, நம்ம கூடவே நிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஹீரோவுக்கோ இந்த உடம்ப காப்பாத்துறது தான் முதல் வேலை, அதுக்கு தடையா எவன் வந்தாலும் தடையுமே இல்லாம அழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாரு. இப்ப இவனை அழிக்க பிடிக்கிறதுக்குள்ள பயவுள்ள மறைஞ்சிருது. ஆனா அவனால உருவாக்கப்பட்டுச்சு லுக்கியூமியா செல்ஸ், அதுங்க தொல்லை தாங்கல, உடம்புல எந்தெந்த இடத்துல எல்லாம் நுழைய முடியுமோ எல்லா இடத்துலயும் நுழைஞ்சு உடம்பையே வீணாக்குதுங்க. அப்படி இப்படின்னு இவனுங்கள்ட்ட போட்டா போட்டி போட்டுட்டு இருந்தா புதுசா இந்த இடத்துக்குள்ள மிசைல் ஒண்ணு வருது. அப்படின்னா வெளியே ஏதோ ஒண்ணு இந்த உடம்புக்குள்ள கொடுக்குறாங்க தானே அர்த்தம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த பொண்ணுக்கு கீமியோதெரபி ட்ரீட்மெண்ட் நடக்குது. உடம்புக்குள்ள இருக்க கெட்ட செல்ஸ் அழிக்கிறது தான் இந்த ட்ரீட்மெண்டோட எண்ணம். ஆனா கீமியோதெரபி பண்ணும்போது கெட்ட செல் மட்டும் இல்ல, எல்லாமே உடம்புக்குள்ள தானே இருக்கு. சோ உடம்புக்குள்ள இருக்க ரெட் செல்லு, ஒயிட் செல்லு, மீதி செல்லு இதுங்களுக்குமே பாதிப்பாகும். ஏற்கனவே லுக்கியூமியா செல்லால ஏகப்பட்ட செல்ஸ் உள்ள இறந்துருச்சு, பத்தாக்குறைக்கு கீமியோதெரபி பண்ணதுனால பாதி செல்ஸ் காலி. பேலன்ஸ் இருக்க ஹீரோ, கில்லர் செல், என்கே செல் இவங்கெல்லாம் சேர்ந்து லுக்கியூமியா செல்ல அடிச்சு துரத்தலான்னு பார்த்தா இவங்களுக்கு ஆக்சிஜன் பத்தல. ஆக்சிஜனை கொடுக்க வேண்டியது ரெட் பிளட் செல்ஸ், அதுல நிறைய பேர் செத்துட்டதுனால ஆள் பற்றாக்குறை ஆயிடுச்சு. சோ ஆக்சிஜன் கிடைக்காம சண்டை போட முடியல. அப்ப கில்லர் செல் ஹீரோ கிட்ட, இங்க இருக்கவனுங்கள நான் பாத்துக்கிறோம், முதல்ல நீ ரெட் செல் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு ஆக்சிஜனை இங்க கொண்டு வாயேன் அப்படின்னு ஹீரோ அனுப்ப, அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே லுக்கியூமியா செல் கிட்ட மல்லு கட்ட முடியாம என்கே செல், கில்லர் செல் 2 பேரும் அவுட். இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் போட ஹெல்பர் டி செல்ஸ்னு ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும்ல, லுக்கியூமியா செல்ஸ் அங்கேயும் போயிட்டு அந்த இடத்தையும் அரிச்சிடுறானுங்க. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், டயர்டான செல்ஸுக்கு ஆக்சிஜனை கொடுத்து அவங்கள புத்துணர்ச்சி ஆக்கணும், அப்பதான் அவங்க தெம்பா சண்டை போட்டு உடம்ப காப்பாத்துவாங்க. சரி வாடா போய் ஆக்சிஜனை கொடுத்துட்டு வந்துடலாம்னு ஹீரோயின் பாவப்பட்ட செல்லை கூட்டிட்டு வந்தா அந்த தருதல ஒரு பக்கம். சில பல சீனுக்கு முன்னால ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொன்னால, வெறும் ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டும்தான் என் வேலையா இருக்கு, எனக்கு இந்த வேலையே பிடிக்கலன்னு அதே கதையை சொல்லி அழுவுறான். அப்ப ஹீரோயினுக்கு என்ன மோட்டிவேஷன் சொன்னாரோ அதையே இப்ப ஹீரோயின் இவங்கிட்ட சொல்லிட்டு, நம்ம வேலை சாதாரணமான வேலை இல்லடா, நம்ம இந்த வேலையை பண்றதுனால மட்டும்தான் எல்லாருமே உயிரோட இருக்கும், நீ வரியோ இல்லையோ நான் போதான் போறேன்னு தனியா ஆக்சிஜனோட போறா. கொஞ்ச தூரத்துக்கு மேல இவளாலே நடக்க முடியல, டயர்ட் ஆயிடுச்சு, மயக்கம் போட்டு கீழே விழறா. அதோட அப்படியே ரியல் லைஃப்க்கு வந்தா டாக்டர் பொண்ணோட அப்பா கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு உங்க பொண்ணு துடிச்ச துடிக்கி அவ உயிரோட வந்ததே பெரிய விஷயங்க, இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சிட்டா, இப்படியே போனா எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்லாம் தெரியல, அவளை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவளுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும், டோனர் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னால உடம்புல இருக்க பழைய செல்ஸ் எல்லாம் நாங்க அழிச்சிருவோம், அடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது புது ரத்தத்தை உள்ள அனுப்பி புது செல்ஸை உருவாக்கிப்போம், இதுதான் இதோட ப்ரொசீஜர் அப்படின்னு டாக்டர் சொன்னதோட இங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் உடம்புக்குள்ள ஹீரோயின் டயர்டாகி கீழே விழுந்துட்டால, இவளை நோக்கி லுக்கியூமியா செல்ஸ் ஓடோடி வரானுங்க. முடிஞ்சுது, அம்பிட்டு தான் முடிஞ்சுது ஹீரோயினோட கதைன்னு நம்ம நினைக்கிறப்பதான் காத்த கீழ்ச்சிக்கிட்டு கையில கத்தியோட சூறாவளி மாதிரி சுழண்டு ஒரு உருவம் ஹீரோயினை காப்பாத்த இங்க வந்து நிக்குது. யாரான்னு பார்த்தா சின்ன வயசுல ஹீரோயினுக்கு டீச்சரா இருந்துச்சுல்ல, மேக்ரோ பேஜ்ன்ற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட அங்கம் அவங்க தாங்க. இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆக்சிஜன் கொடுக்கறது தானே அவன் வேலை, கிளம்பு ஆக்சிஜனோட ஓடு அப்படின்னு ஹீரோயின் அனுப்ப, கூடவே இந்த பாவப்பட்ட செல்லும் ஹீரோயின் பேசுனதுல மோட்டிவேட் ஆகி, நீ போமா நான் இங்கேயே இருக்கேன், ஏன்னா மேக்ரோ பேஜ் டைட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும்ல, நான் அதை பாத்துக்கிறேன், நீ போன்னு ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஹீரோயின்
ஹீரோயின் எங்கெங்கயோ தேடி திரிஞ்சு டயர்டாகி மயக்கம் போட்டிருக்க ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறா. ஆக்சிஜன் இல்லாம தானே தலைவன் அண்டா இருக்கான். சோ ஹீரோயின் ஆக்சிஜன் கொடுத்ததும் ஒரு பூஸ்ட் கிடைச்சிச்சு. இருந்தும் என்ன புண்ணியம், அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டாக்டர் பொண்ணோட அப்பா கிட்ட சொன்னாருல்ல, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னால உடம்புக்குள்ள இருக்க பழைய பிளட் செல்ஸ் எல்லாம் அழிச்சிருவோம்னு. அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வந்த ஒரு லேசர் பீம் அதோட வழியில வர நல்லது கெட்டதுன்னு பாரபட்சமே பார்க்காம எல்லா செல்லையும் கண்ணு மிக்கிற நேரத்துல காணாம ஆக்குது. இதுல ஹீரோவும் மாட்டிக்கிட்டு அழிஞ்சிட்டா இவரால இவரோட வேலையை சரியா செய்ய முடியாம போயிடும். பேசாம ஒண்ணு பண்ணுவோம், உங்ககிட்ட கொஞ்சம் ஆக்சிஜன் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. நீ நான் 2 பேரும் ஸ்ட்ரைட்டா ரெட் போன் மேரோ கிட்ட போறோம். பாடிக்கு தேவையான புது செல்ஸ் உருவாக்குறதே அவங்க தானே. நீ உங்ககிட்ட இருக்க ஆக்சிஜனை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன்னு வையேன், செல்ஸ் உருவாக்குற வேலையை அவங்க பாத்துப்பாங்க. பாடிக்கு புதுசா அதிகமான செல் வர வர அதை வச்சு உடம்ப தேத்தி கொண்டு வந்துடலாம். வா போவோம்னு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ரெட் போன் மேரோ கிட்ட வந்ததும் நல்லா நரம்பு வெளியே வந்த நாட்டு நத்த மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல, அதான் அந்த ராட்சச பாக்டீரியா. அவன் என்ட்ரியை போட்டு ஏடா கூடம் பண்றாங்க. நீ உள்ள போய் ஆக்சிஜனை கொடுக்குற வேலையை பாருமா, இவனை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் அனுப்பிட்டு கத்துக்கிட்ட மொத்த வித்தையை இறக்கி இவன் கூட சண்டை போட்டும் ஹீரோவால அவனை சமாளிக்கவே முடியல. கொய்யால என்னையாடா இந்த உடம்பு விட்டு அனுப்ப பாத்தீங்க, நான் இல்லாத உடம்புல நீங்க மட்டும் இல்ல இந்த உடம்பே இருக்க கூடாதரா அப்படின்னு ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுத்த கத்திய வச்சு ஹீரோ வயித்துல ஒரே இறக்கா இறக்கிடுறான். அப்ப கூட நீ பண்றது தப்புடான்னு அவன் தோல்ல கை வச்சு அவனை தட்டி கொடுத்து புரிய வைக்கிறாரே தவிர்த்து அவன் மேல கோவப்படல. இதுவே ராட்சச பாக்டீரியாவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. ஆனாலும் ஹீரோ மண்ண கவிட்டாரா. இது நடந்துட்டு இருக்கும் போதே வெளியே ரியல் லைஃப்க்கு வந்தா பொண்ணு உடம்புல துளி கூட எனர்ஜி இல்ல. மொத்தமா போய் ஆள் பார்க்கவே பாவமா சுருண்டு போய் படுத்திருக்கா. இப்போதைக்கு இவளுக்கு இருக்க ஒரே ஆதரவெல்லாம் இவ அப்பாவும் இவளோட பாய் ஃப்ரெண்டும் தான். சோ அவங்க ரூமுக்கு வெளியே நின்னு கண்ணாடி வழியா கண்ணை முழிச்ச இந்த பொண்ணுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றத பேப்பர்ல எழுதி புரிய வைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணை எந்த அளவுக்கு பிடிக்கும், இவ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்பா, இவளை சிரிக்க வைக்க அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் எழுதி காட்டி இவளை சிரிக்க வச்சு சந்தோஷமா வச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் பொண்ணோட உடம்புக்குள்ள ஹீரோயின் ரெட் போன் மேரோ கிட்ட போனா உள்ள யாருமே உயிரோட இல்லங்க. ஹீரோயின் போறதுக்கு முன்னாலேயே ராட்சச பாக்டீரியா உள்ள இருந்த எல்லாரையும் கொன்னுட்டான். நீ தாண்டி லாஸ்ட் இருந்து ஹீரோயினையும் கொல்ல பாக்குறான். அப்ப அந்தரத்துல பறந்து வந்த ஒரு உருவம் இவன் ஷோல்டர்ல கத்தியை இறக்கிக்கிட்டே தரையில லேண்ட் ஆகுது. பார்த்தா ஹீரோ. அதானே மனுஷன் முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்காம இவன் எப்படி முடிஞ்சு போவான். ஹீரோயின் சாகவே இல்ல. ராட்சச பாக்டீரியாவோட ஷோல்டர்ல இறக்கிட்டு திரும்ப கத்திய வச்சு அவன் வயித்துல குத்த போறப்போ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடறா தம்பி, உன்னை கொலை பண்ணணும்ன்றது என்னோட எண்ணமே இல்ல. நானும் நீ திருந்திருவன் தான் பார்த்தேன். திருந்தல. ஏன் கடமை இந்த உடம்ப காப்பாத்துறது, என்னால எப்படி அதை பண்ணாம இருக்க முடியும். சோ செத்து போன்னு சைகையை பண்ணதும் ராட்சச பாக்டீரியாவும் சாவறதுக்கு முன்னால நான் ஒத்துக்கிறேன் தலைவா, நான் இல்ல என்னை விட நீங்க தான் ஸ்ட்ராங், உங்க கையால சாவறது எனக்கு பெருமை அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே செத்துறான். அடுத்து சாக கடந்த ஹீரோவுக்கு ஹீரோயின் ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்த முயற்சி பண்ணா, எதுக்குமா என் வேலை தான் முடிஞ்சிடுச்சு இல்ல, இனிமேல் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், உயிருக்கு போராடுறவங்க இன்னும் இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஆக்சிஜனை கொடுத்து காப்பாத்து. அப்புறம் முக்கியமான விஷயம், இப்ப உனக்கு உன் வேலையோட அருமையை பத்தி தெரியுது இல்ல, நீ மட்டும் எனக்கு ஆக்சிஜன் கொடுக்கலனா இது நடந்திருக்க சாத்தியமே இல்ல. சோ இந்த வேலையை என்னைக்கு விடாம பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அவரும் செத்துறாருங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் உடம்பு முழுக்க யாராவது உயிரோட இருக்காங்களா, அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும்னு எங்கெங்கயோ போறா, யாரையோ பிடிக்கிறா, யாருமே உயிரோட இல்ல. கூடவே உடம்புக்குள்ள லேசர் பீம் ஒன்னு சுத்தி எல்லா செல்ஸையும் அழிச்சிட்டு இருக்குல்ல, அதுல ஹீரோயினும் மாட்டிக்கிட்டு அவளுமே செத்துறா. இந்த டைம் ரியல் லைஃப்ல பொண்ணுக்கு டிரான்ஸ்பிளான்ட் முடியுது. டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதும் ரெட் போன் மேரோவுல முதல் முறையா ஒரு குட்டி செல் உருவாகுது. வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு குட்டி பொண்ணு நடந்து வரா. உடம்புல இருந்த பழைய செல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சாச்சு. நான் அப்ப சொல்லியிருந்தேன்ல, ரெட் போன் மேரோவுல ஹிமோட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸ்னு ஒன்னு இருக்கும், அதுதான் உடம்புல இருக்க மீதி செல்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணும்னு. அதுக்குமே ஒரு தொடக்கம் வேணும் இல்லையா, அதுவும் குழந்தையா இருந்து தானே வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட வேலையை பார்த்திருக்கோம். சோ அந்த ஸ்டெம் செல்ஸோட குட்டி வெர்ஷன் தாங்க இந்த பொண்ணு. இது உள்ள வரும்போது உடம்பே வறண்ட பாலைவனம் மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணோட காலடி பட்டதும் இடமே பச்சை பசேல்னு பூத்து கொழுங்குது. அப்படின்னா உடம்புல இருந்த ஃபால்ட் எல்லாம் சரியாகி உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சில பல நாள் கழிச்சு டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்ச பொண்ணை காட்ட, இது நாள் வரைக்கும் நொந்து போன நோய் கஞ்சி மாதிரி சுருண்டு போய் படுத்துட்டு இருந்தவ இப்ப ஆனால் பறக்கிற அண்டா பிரியாணி மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா. தன்னை காப்பாத்தினதுக்காக டாக்டருக்கு நன்றி சொல்ல, எனக்கு ஏமா நன்றி சொல்ற, நான் பண்ணதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு, ஆனா இவ்வளவு பெரிய வலிய உன் உடம்பு தாங்கச்சு பாத்தியா, உன் உடம்புல இருக்க செல்ஸுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு, அது விடாப்புடியா போராடினதுனால மட்டும்தான் இப்ப நீ உயிரோட உட்காந்துருக்க, நன்றி சொல்லணும்னா உன்னோட உடம்புக்கு சொல்லு அப்படின்னு டாக்டர் சொல்லி பொண்ணும் அவளோட உடம்புக்கு நன்றியை போடுறா. அதுக்கப்புறம் உடம்பு மொத்தமும் பழைய மாதிரியே கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. புதுசா செல்ஸ் எல்லாம் உருவாகி அது அதோட வேலையை ப்ராப்பரா பாத்துட்டு இருக்க. இதுல இப்ப புதுசா வந்திருக்காங்க இல்லையா செல்ஸ், வரப்போற தலைமுறைகளுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக அப்ப ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாலேயே வருங்கால தலைமுறைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. உங்களுக்கு முன்னால நான் தான் இந்த உடம்புல ரெட் பிளட் செல்ஸா இருந்தேன், நாளை பின்ன எப்பவாவது உங்க வேலை மேல உங்களுக்கு சலிப்பு வந்தா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பாடி மொத்தத்துக்கும் கொடுக்குற ஆக்சிஜன்னால மட்டும்தான் இந்த பாடியே நல்லபடியா ரன் ஆகுது. சோ நம்மோட வேலை
வேலை ரொம்ப ரொம்ப உன்னதமான வேலை. இதே மாதிரி தான் ஒயிட் பிளட் செல்ஸா இருக்கட்டும், ஹெல்பர் டி செல்ஸா இருக்கட்டும், கில்லர் டி செல்ஸா இருக்கட்டும், என்கே செல்லா இருக்கட்டும், எல்லாரோட வேலையும் முக்கியம். எல்லாரும் எல்லாரோட வேலையையும் கரெக்டா பார்த்தா மட்டும்தான் உடம்பு உடம்பா இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் எழுதிருக்க லெட்டரை ஒரு சின்ன பொண்ணு படிக்கிறா. இதே பொண்ணு தான் கொஞ்ச நாள்ல வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகுறா. பாக்குறதுக்கு ஆள் அப்படியே ஹீரோயின் மாதிரி தாங்க இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ மாதிரியே ஒரு ஒயிட் பிளட் செல்லும் உருவாகுது. ரெண்டு பேருக்குள்ள ஒரு சந்திப்பு ஏற்பட அந்த பக்கம் ரியல் லைஃப்ல உடம்பு சரியான பொண்ணு, அவ அப்பா, பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் 3 பேரும் சேர்ந்து பொண்ணு வெற்றிகரமா ஸ்கூல முடிச்சு கான்வெகேஷன் சர்டிபிகேட் வாங்க போறா. அதுக்காக கிளம்ப கரெக்டா கார்ல ஏறும்போது பொண்ணோட தொண்டைக்குள்ள ஒரு கிச்சு கிச்சு. இங்க உடம்புக்குள்ள போனா வெளியே இருமல் வருதுன்னா உள்ள ஏதோ ஒரு பாக்டீரியா உருவாயிருக்குன்னு தானே அர்த்தம். ஹீரோயினோட மாடல் மாதிரியே இருக்க ரெட் பிளட் செல்லும் ஒயிட் பிளட் செல்லும் நின்று பேசிட்டு இருக்கப்போ கொஞ்சம் தூரத்துல பார்க்க நல்லா 40XL போட்டி மாதிரி இருக்க ஒரு உருவம், கண்ணு காதுன்ற பேர்ல என்னென்னமோ இருக்கு, அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க. ஏன் ஏரியாவிலேயே வந்து ரவுடிசமா தோ வந்துட்டண்டான்னு பறந்து பறந்து போன மாடல் ஹீரோ அங்க பஞ்சு பஞ்சா பறக்க விட்டுட்டு இருக்க. இதை பார்த்து மாடல் ஹீரோயின் ஒரு புன்னகையை போடும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டாடா பாய்.